உடம்பா இருக்கிறது இந்த அண்டமே அவனுக்கு உடம்பா இருக்கு. இந்த அண்டத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய இடம் சிதம்பரம். நமக்கு எப்படி இருதயம் இருக்கோ அது மாதிரி சிதம்பரம் இருக்கு இறைவனுக்கு. இடநாடி அப்படின்னு அந்த இந்த அண்டத்தை பிரிச்சோம்னா, இடநாடி பிங்களை நாடின்னு பிரிச்சோம்னா, இடநாடி இலங்கைக்கு நேரா போகுமா, பிங்களை நாடிங்கிறது இமயமலைக்கு நேரா போகுமா. இந்த இரண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடியதான் இந்த சிதம்பரம். இந்த சுழுமுனை நாடின்னு சொல்லக்கூடிய அந்த நடுவுல போகும்பொழுது சிதம்பரத்துல போய் சேரும். அதனால அண்டத்தின் நடுவுல சிதம்பரம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிண்டத்தின் நடுவுல இருக்கக்கூடிய இந்த இருதயம், இந்த உள்ள தாமரைய புண்டரீகம் என்றும், அந்த தாமரை நடுவுல கொஞ்சம் மிக நுண்ணியமா ஒரு வெளி இருக்குமா. இந்த வெளி இடையில தான் தேவியை விட்டு நீங்காத இறைவன் அங்க இருக்காரு. இந்த எல்லையற்ற பெருவெளிய பிரம்மம் அல்லது சிவம் என்ன சொல்றோம்.